எல்லோருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஒரு அரேயை ட்ரன்கேட் பண்ணுறது ஸ்லைஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணாமல் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு அரேயை வந்து ட்ரன்கேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. அது இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் ஷார்ட்டாக அப்படிங்கிறத இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு வழக்கம் போல் எப்பவும் போல் நம்ம ஒரு அரே போட்டுக்குவோம். இந்த அரேயை தான் வந்து நம்ம ட்ரன்கேட் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். 10, 4, 5 இந்த மாதிரி நான் ஒரு 10 or 11 வேல்யூஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு இன்னும் 7 சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன கரெக்டாக அசைன் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ போல் பார்த்தீங்களா, நம்மளுக்கு பிரிண்ட் கரெக்டாக வந்துருச்சு. 10 லென்த் வருது, எல்லா எலமெண்ட்ஸும் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் தான் நார்மலாக இதில் ட்ரன்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்லைஸ் இல்லாமல் நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்து லென்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு மெத்தட் இருக்குது சிம்பிளாக. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அரே டாட் லென்த் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எந்த லென்த் வரைக்கும் நம்ம வந்து ட்ரன்கேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 4, 5, 6. ஸோ லென்த் 4 வரைக்கும் எனக்கு ட்ரன்கேட் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுங்களேன். இங்கே நான் 4 கொடுக்கணும். 4 கொடுத்தா இப்போ என்ன இருக்கணும் இந்த அரேயில் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் 4 கொடுத்துருக்கேன் ட்ரன்கேட் லென்த்து. இப்போ அரே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன கொடுத்தேன், அரே டாட் லென்த் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தேன். அது என்ன பண்ணியிருக்கு, 4 எலமெண்ட்ஸை ட்ரன்கேட் பண்ணிடுச்சு இந்த பேரண்ட் அரேலேருந்து. அப்புறம் அந்த அரேலேயே இதை அசைனும் பண்ணிடுச்சு. ட்ரன்கேட்டட் அரேயை வந்து பழைய அரேயில் வந்து அசைன் பண்ணிடுச்சு. ஸோ இதில் ஸ்லைஸ்லாம் யூஸ் பண்ணல பாருங்கள். ஜஸ்ட் லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். என்ன லென்த் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். அந்த லென்த்துக்கு இது ட்ரன்கேட் பண்ணி அசைன் பண்ணிடுது. இதுதான் இந்த ட்ரன்கேட் ஃபீச்சர் ஜாவாஸ்கிரிப்டில். இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸ்லைஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காமல் ஈஸியாக ஒன்லைனில் முடிஞ்சிடும். இது ஒரு டிப்ஸ். இது மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம போக போக ஜாவாஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், HTML பார்ப்போம். ஏன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டெவலப்பர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும், சின்ன சின்ன விஷயங்கள். இது ஜாவாஸ்கிரிப்ட்னால இது ரியாக்ட், ஆங்குலர் எல்லாத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த லென்த்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த அரேயோட லென்த்துக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ட்ரன்கேட் ஆகிக்கும். மேலே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? இப்போ 14 கொடுக்குறேன் நான். ஆக்சுவலாக நம்ம 10 தான் இருக்குது. 14 கொடுத்தா என்ன ஆகும்னா அன்னெசரியாக எம்டி வேல்யூஸ் க்ரியேட் ஆகி இந்த லென்த்துக்கு ட்ரன்கேட் ஆகிக்கும். இந்த அரே வந்து இந்த லென்த்துக்கு மாறிக்கும். ஆனால் எம்டி வேல்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா. எம்டி வேல்யூஸ் வந்து 4 வேல்யூஸ் ஆட் ஆகிடுது. ஏன்னா ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கிற பேரண்ட் அரே 10 தான். நம்ம 14 லென்த்து கொடுத்ததுனால அது க்ரோ ஆயிடுச்சு 4 எம்டி எலமெண்ட்ஸோட. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த வித்தின் த லிமிட்டுக்குள்ளே 3 அந்த லிமிட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ட்ரன்கேட் ஆகி வந்துடும் நம்மளுக்கு வேல்யூஸ். இதுதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.